இப்ப இந்த பக்தின்ற இருக்குல்லம்மா, இப்ப நெறைய பேர் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பக்திலாம் யாரு கடவுள்லாம் இல்லவே இல்ல அப்டின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது தேவை இருக்கும்போது மட்டும் கடவுள போய் நம்ம வந்து வழிபடணும். கடவுள் நமக்கு எல்லாமே குடுத்துருவாரு அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்தினா உண்மையிலே என்னது? இப்போ என்னோட கேள்விக்கு பதில் சொல்றேன். பக்தினா என்ன? பக்தி தேவையா? இத நம்ம இந்த மாரி எடுத்துக்கலாம். பக்தி தேவையா? ஒரு மனிதனுக்கு இறை வழிபாடு தேவைதானா? இறைவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இறைவன் எங்க இருக்கான்? அப்படி இருந்தா எல்லாராலயும் பார்க்க முடியுமா? இதுதான் ஒரு மனதில எழக்கூடிய சில கேள்விகள். இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு காலையில நீ என்ன சாப்பிட்ட? அப்படின்னு. உன்னோட பதில், ஒரு இட்லி சாப்பிட்டேன், சாம்பார் சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன். இப்போ இந்த இட்லி, தோசை, சாம்பார் இது உன் வயித்துக்குள்ள போயிட்டு, உன் உடல்ல என்னவா மாறுது? எனர்ஜியா மாறுது. இது ஜெனரல் வார்த்தை. எனர்ஜியா மாறுது அப்படிங்கிறது ஜெனரலா. இப்போ அந்த இட்லியில இருந்த புரோட்டீன் உன்னுடைய சைக்கிளுக்கு சதைக்கு போகுது. இப்படி ஒவ்வொன்னா நம்ம வந்து அத என்ன சொல்றோம்னா, 7 தாதுக்களாக பிரியிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ ரசம், ரத்தம், மஜ்ஜை, மாம்சம், எலும்பு, கொழுப்பு, மூளை, சுக்லம் எவ்ரிதிங். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களா, இந்த ஒரு 2 இட்லியையும், சாம்பாரையும் உன் உடலிலே மாற்றுவது யார்? நீங்க வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய என்னுடைய உயிராற்றல், உயிர் சக்தி அப்படின்னு நீங்க சொல்லலாம். உடல்ல உயிர் சக்தி இருக்கு, நிச்சயமா. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளை வைத்துக்கொண்டு, இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி இருக்கும் பொழுது மட்டுமே அந்த உடலுக்கு வைத்தியம் பண்ண முடியுமே ஒழிய, வெளிய போன உயிரை கொண்டு வந்து உள்ளே விட யாராலும் முடியாது.